அண்ணே வணக்கம்ண்ணே. உங்க பேர் என்ன பேருண்ணே? என் பேர் சுரேஷ். நான் ரெங்கராஜபுரம். நான் வந்து ரொம்ப வருஷமாக ஒரு 20 வருஷமாக ஜல்லிக்கட்டு மாடு படித்து முடிச்சிடும். படிக்கிறப்பையிலேருந்து மாடு பிடிச்சிக்கிறேன். படித்ததுக்கப்புறம் மாடு வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 20 வருஷமாக மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுகளில் இதுக்கு முன்னாடி மாடுகள்லாம் இல்லை. எங்கள் தலைமுறை, எங்கள் அப்பா தலைமுறை, தாத்தா, என்னுடைய தலைமுறைக்கு அப்புறம் இந்த மாடுகள் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கு. ஒரு 20 வருஷமாக வளர்த்துக்கிட்டு வரேன். மாடு இது என்ன ரகம்? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த புதுக்கோட்டை நாட்டு மாடுன்னு சொல்லுவாங்க. புதுக்கோட்டை பக்கம் உள்ள நாட்டு மாடுகள் ரகம்னு சொல்லுவாங்க. அந்த இனத்தை சேர்ந்த மாடு. அதோட உம்பலாச்சேரி வகை மாடு. அந்த மாடு இது கட்டையில எது அவுத்திருக்கீங்களா இல்ல மூக்குநாங்க எது போடாம இருக்கீங்க? கட்டையில எது அவுத்திருக்கீங்க? இல்ல மாடு இது வந்து நல்லா அவுத்து விளையாண்ட மாடு இப்ப வாங்கியிருக்கேன். நல்ல மாடு. இது எவ்வளவுக்குன்னு வாங்கிருக்கீங்க? மாடு பணம் கூட அதை கூட போட்டு வாங்கியிருக்காங்க. அண்ணன் வாங்கியிருக்காரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு மாடு வண்டெல்லாம் வளர்க்குறீங்க. என்னன்னு இதுல பரிசுக்காண்டி வளர்க்குறீங்களா இல்ல உங்க பேருக்காண்டி வளர்க்குறீங்களா இல்ல எப்படி? பேரு பரிசு என்ன பரிசு? நம்ம ஒரு ஜல்லிக்கட்டுல செலவழிக்கிற செலவுல ஒரு காவாசி கூட அந்த அவங்க கொடுக்குற பிரைஸ் வராது. பேருக்காக மட்டும்தான் நம்ம மாடு வளர்த்துக்கிட்டோம். பேருக்காக. ஆமா. நம்ம இந்த வருஷத்துல ஒரு நாள் எவ்வளையோ மாடுகள் இருக்கு. எத்தனையோ மாடுகள் பாயுது, கார் வாங்குது. இது வேற சில பேர் வந்து கார் வாங்குன்றதுக்காக மாடு வந்து நிறைய வளர்த்து நல்லா பெரிய லெவலுக்கு பேர் எடுக்கணும்னு ஒரு அவுக்குறாங்க மாடு. அப்படி எதுவும் ஒரு மைனஸ் இது இருக்கானே எங்களுக்கு? இல்லை, மாடு வந்து காரு வாங்குறது வந்து எல்லா மாடுகளுக்கும் அது கிடைக்காது. சிறந்த மாடுன்னு அறிவிச்சு எல்லா மாடுகளுக்கும் அது கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சில மாடுலாம் ஒரு மாடு சிறந்த மாடுன்னு செலக்ட் பண்ணி அதுக்கு தான் கொடுக்க முடியும். என்னை பொறுத்த அளவுக்கு காலை வளர்க்குற ஒவ்வொருத்தர் மாடும் அவங்களுக்கு சிறந்த மாடு தான். ஏன்னா கொஞ்ச நேரம் விளையாண்டு கொஞ்ச நேரம் நின்று போறதுனால அந்த மாட்டுக்கு அது டயத்தை பார்த்து அதுக்கு பிரைஸ் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் சிறந்த மாடுங்கிறது எல்லார் மாடும் சிறந்த மாடு தான். யார் மாடும் விட்டு கொடுத்த மாடு கிடையாது. இல்லை, இப்போ என்ன ஒரு இது நான் வச்சிருக்கிறோம்னா பெரிய பெரிய ஆளுக்கு கார் கொடுக்குற மாதிரி செலக்ஷன் பண்ணி பெரிய பெரிய ஆளுக்கு கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த மாதிரி எதுவும் சூஸ் பண்ணி கொடுக்குறாங்களா இல்ல அந்த நம்ம மாதிரி கஷ்டப்படுற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, மாடு நல்லா விளையாடுது? ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா பெரிய பெரிய ஆளுங்களுக்கு எல்லாம் மாடு கார் கொடுக்குறாங்கன்னு நம்ம அப்படிலாம் தவறா சொல்லிட முடியாது. பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பெரிய தொகையில மாடுகள் நல்ல விளையாண்ட மாடுகளை போட்டு அவங்க வாங்கி விளையாடுறதுனால அவங்களுக்கு கார் கிடைக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்கள நம்ம யாரையும் ஒரு தலைபட்சமா சொல்லிடலாம் முடியாது. அவங்க பெரிய பெரிய ஆளுங்கன்னா கொஞ்சம் பணம் அதிகமா போட்டு செலவு பண்ணி இப்ப ஏழைகள் வந்து அவங்க கைந்துல இருந்து வாங்கி வளர்த்து தான் அவுக்க முடியும். பெரிய பெரிய ஆளு என்ன பண்றாங்கன்னா இப்ப இன்னைக்கு கிடமாடுகள்ல போய் இன்னைக்கு 1.5 லட்சத்துக்கு 2 லட்சம் போயிடுச்சு கிடமாடலாம். கிடமாடுங்கிறது என்னன்னா ஒரு காட்டு மாடு மாதிரி தான். அது ஆள் மனித வாடையே இல்லாத மாடுகளை கொண்டாந்து வாடியில் அவுக்கும் போது அது விளையாட பாயத்தான் செய்யும். ஆரம்பரமா விளையாடுறது. அப்படி பணம் ஏறின பணத்துல போட்டு வாங்கி விளையாட விட்டு கார் வாங்கிடுறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். எல்லா பேருமே இப்படி அந்த மாடு எடுக்கிறது பெருசு கிடையாது. ஆனா அந்த மாடை எப்படி ரெடி பண்றாங்க அது மாதிரி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? ரெடி பண்றது என்ன இல்லை, பாயிறதெல்லாம் மாட்டோட இயற்கை கொண்டு வந்து அதெல்லாம் யாரும் தனிப்பட்டுலாம் மாட்டுக்கு பாடு இப்படி குத்து அப்படி குத்து ஓடு ஜம்ப் எல்லாம் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க முடியாது. சரி சரி. அது வந்து அதோட இயற்கையான குணம். மாடுகளுக்கு நம்ம அதாவது ஃபுட்டு உணவு ரீதியா வேணா நம்ம அதுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகள் கொடுக்கலாம். ஒரு அதிகபட்சம் நீச்சல் போடலாம், நட போடலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். மற்றபடி பாயிறதெல்லாம் அதோட இயற்கை குணம். இப்ப என்ன மாதிரி பயிற்சி கொடுத்துருக்கீங்க? இல்லை, இதுக்கு நம்ம பயிற்சியெல்லாம் தனிப்பட்ட நம்ம மாட்டுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. நான் சொல்றேன், பயிற்சியெல்லாம் கொடுக்க முடியாது. உணவு வகைகளை தான் கொடுக்க முடியும். பருத்தி விதை, மாட்டுக்கு தீவான ஆரோக்கியமான தவிடு, கோதுமை தவிடு, கருக்கா தவிடு, இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் கொடுக்கலாம். மாடை வாரத்துக்கு ஒரு டைம் நல்லா அரை மணி நேரம் நல்லா நீச்சல் போடணும். இந்த மாதிரி பொங்கல் டயத்துல எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு நீச்சல் போறதுல இருந்து மாடு வளர்க்குறேன்னு சொல்லி வருஷத்துல ஒரு நாள் மாடு அவுக்கன்ற நிறைய பேர் குறிக்கோளா வந்துட்டு பாத்தீங்கன்னா எவ்வளையோ பேர் மாடு வந்து நிறைய வாங்கி வளர்த்துக்கு இருக்காங்க. ஆனா பொங்கல் சிறப்புனாலே இந்த மாடு ஜல்லிக்கட்டு மாடுனாலே எங்கெங்கே இருந்து வந்து இந்த பொங்கலை வந்து நிகழ்ச்சி பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா உண்மையிலே இதுகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கணும், நம்மளுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கணும். இந்த மாடு வந்து வளர்க்குறதுனால நம்ம பாரம்பரியம் இன்னும் அழியாம இருக்கு. நல்லபடியா அழியாம இந்த பொங்கலுக்கு 2026ஆம் ஆண்டு சிறப்பு முறையில வந்திருக்கு. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும்.